தமிழகம் எங்கும் உள்ள படித்த இளைஞர்களை ஆண்டர்பிரனர்ஸாக தொழில் முதலீட்டாளர்களாக தொழில் முனைவோர்களாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் சிஐ இறங்கியிருக்கிறது. இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட நாயகன் திரு மு க ஸ்டாலின் அவர்களின் முதலமைச்சர் அவர்களின் முழு பேக்கிங் அவரோட ஆசீர்வாதம் இருக்கிறது என்று தெரிவித்து வந்திருக்கிறேன். நிச்சயமாக இந்த முயற்சி மிகப்பெரிய வெற்றி அடையும் நினைக்கிறேன். லட்சக்கணக்கான இளைஞர்களை தொழில் முனைவர்களாக மாற்றுவதற்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறார்கள். முதற்கட்டமாக 1000 பேரை சூஸ் பண்ணி பண்ணியிருக்காங்க. மிக சிறப்பான ஒரு முயற்சி. அதற்கான எங்களது வாழ்த்துக்களை முதலமைச்சர் அவர்களின் சார்பாக இங்கே தெரிவித்திருக்கோம். இன்னைக்கு அது நம்ம எஃப்எம் இது மீட்டிங் கொடுத்துருக்கேன், பிரஸ் மீட் கொடுத்துருக்கேன். அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்லுங்க. டீட்டெயில் எதுங்க இப்போ நான் $1 trillion எக்கானமியோட அந்த பயணத்தில் மிக முக்கியமானது பரவலாக்கப்பட்ட வளர்ச்சி. கிராமங்களில் எக்கானமி இன்னும் நல்லா ஃப்ளரிஷ் ஆகும், இன்னும் கொஞ்சம் நல்லா ஊக்கப்படுத்தினால்தான் அது சாத்தியம் என்பது மிக தெளிவாக இருக்கிறார் முதலமைச்சர். அதனால தான் இப்போ முதலீடுகள் வரும்பொழுது ஒரு பகுதியில் மட்டும் இல்லாமல் தமிழகம் எங்கும் அந்த முதலீடுகள் வர வேண்டும் என்பதில் குறிப்பாக இருக்கிறார். அந்த திசையை நோக்கித்தான் நாங்கள் இண்டஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் பயணித்து வருகிறது. எனவே தான் முதலீடுகளை கொண்டு வந்து சேர்க்கும் பொழுது நாம் அதுக்கு சப்சிடிலாம் கொடுப்போம், சில இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுப்போம். அது நீங்கள் பெருநகரங்கள்கிட்ட வரும்போது அது கம்மியாக தான் கொடுப்போம். நீங்கள் கிராமம் பக்கம் வாங்க, எங்கள் டெல்டாவில் வாங்க, டவுன் சவுத் மதுரை பக்கம் வாங்க, தேனி பக்கம் வாங்க, தென்காசி பக்கம் வாங்க, இல்லை தூத்துக்குடி பக்கம் வாங்க, கன்னியாகுமரி பக்கம் வாங்க அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுது இப்போ பெரம்பலூர் இந்த மாதிரி பகுதிகளெல்லாம் கொண்டு வரும்போது அவங்களுக்கு அதிகமான ஒரு இது இன்சென்டிவ்ஸை கொடுக்குறோம். ஈவன் நார்த் தமிழ்நாடு தருமபுரி போன்ற பகுதிகளெல்லாம் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்சென்டிவ் கொடுக்குறோம் சொல்லி அவர்களை அப்படி கொண்டு வந்து சேர்க்கணும். அப்படி தான் தொழில் முதலீடுகளை கொண்டு வந்து சேர்க்க முடியும். அப்போ தான் அங்கே வேலைவாய்ப்புகள் உருவாக்கும். அந்தந்த பகுதிகளில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கும் பொழுது அந்த செலவை நம்ம அங்கே சம்பாதிக்கிறவங்க, அங்கே தங்குறவங்க அங்கே அந்த அந்த சம்பாதித்ததை செலவு பண்ணுவாங்க. அப்போ அந்த லோக்கல் எக்கானமி வரும். ஸோ அந்த கிராமத்தின் எக்கானமி நல்லா சேர்ன் ஆகும். அதனால் அதை தாண்டி இந்த வரக்கூடிய வேலைவாய்ப்புகள் நமது படித்த இளைஞர்களுக்கு அந்த வேலைவாய்ப்புகள் கிடைப்பதற்கான வேலைகளை நாம் செய்யக்கூடும். இங்கே இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்ம சப்சிடி கொடுக்குறோம், அது கொண்டு போய் மற்ற இடங்கள்லேருந்து மக்கள் இங்கே பணிபுரியறதுனால பெருசாக அது நம்மளுக்கு இங்கே செலவாகாது. ஸோ நம்ம பிள்ளைங்களுக்கு, நம்ம படித்த இளைஞர்களுக்கு அந்த வேலைவாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வேலைகளை செய்யணும். நம்ம படித்த இளைஞர்களுக்கு நல்ல மெத்த படித்திருக்காங்க, அதிகமாக படித்திருக்காங்க நல்லா, அப்போ அவர்களுக்கு ஏற்ற வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும். அதுதான் நம்ம முதலமைச்சர் அவர்களின் நோக்கம். விண்ட் ரிப்பேரிங் பாலிசி குறிப்பாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட மிகப்பெரிய ஒரு ரிக்வஸ்டாக இருந்து வந்தது. ரொம்ப நாளாக அவங்களோட ரிக்வஸ்டாக இருந்தது. ரீபாரிங் மட்டும் இல்லை, பேங்கிங் குறிப்பாக அவங்களோட மிகப்பெரிய ஒரு ரிக்வஸ்டாக இருந்து வருகிறது. ரீபாரிங் பாலிசியில் எதுவும் குறிப்பாக பேங்கிங் இன்னும் கொஞ்சம் பெருசாக அது நம்ம பார்க்கலாம். ஸோ அதனால் பேங்கிங் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய லெவலில் அவங்க அதை நன்றி கூறுவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பம்ப் ஹார்ட்ரை எதுக்குன்னா க்ரீன் எனர்ஜி நோக்கி போகும்போது நாம் பொதுவாக காலை நேரத்தில் சோலாரும் விண்டும் சோலார் காலை நேரத்தில் முழுசாக நீங்கள் சன்லேருந்து அந்த பவர் வருது. ஆனால் இரவு நேரங்களில் அது இருக்க முடியும். ஸ்டோரேஜ் நம்மக்கிட்ட இப்போ சோலார் எனர்ஜி நிறைய இருக்குது, அது ஸ்டோர் பண்ணுறதுக்கு பெரிய திட்டங்கள் இல்லை. எனவே அதற்காக தான் பம்ப் ஸ்டோரேஜ் வந்தால் காலை நேரத்தில் இந்த வர சோலார் எனர்ஜியை நம்ம அந்த நேரத்தில் வாட்டர் பம்ப் பண்ணி மேலே அது பேட்டரி, வாட்டர் பேட்டரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஹையர் லெவலில் அந்த தண்ணியை தேக்கி வச்சு அங்கேருந்து திருப்பி மாலை நேரங்களில் தண்ணியில் இறக்கும்பொழுது ஒரு 20% இந்த லாஸ் ஆகும், ஜென்ரேஷன் அந்த லாஸ் ஆகும். இருந்தாலும் அது நமக்கு நம்ம அந்த பீக் ஹவரில் நம்ம வெளியிலேருந்து வாங்குற ஒரு 12-13 ரூபாயில் வெளியிலேருந்து காசு கொடுத்து வாங்குறதோட இது நம்மளுக்கு கம்மியாக இருக்கும். எனவே அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோட ஒன்று. இன்னொன்று, கிரீன் ஹைட்ரஜன் க்ரீனாக இருக்கணும்னா அதுக்கு பம்ப் ஸ்டோரேஜ் ரொம்ப முக்கியம். ஸோ கிரீன் ஹைட்ரஜனில் தமிழ்நாடு மிகப்பெரிய ஒரு லெவலில் வளர்ந்து வருது. கிரீன் ஹைட்ரஜனை பொறுத்த வரைக்கும் இப்போ செம்காப் நிறுவனம் கூட இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு துவங்க போகிறாங்க, முதலமைச்சர் அவர் துவங்க போகிறாரு. எனவே இதுக்கெல்லாம் அது ரொம்ப முக்கியமான ஒரு திட்டமாக இருக்கு. அவர் எப்போ வந்தாலும் எங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷம் தான். அது நாங்கள் எல்லாரும் சொல்லிட்டு தான் இருக்கோம். அது அமைச்சர்கள் அது பேச அமைச்சர் முதலமைச்சர்கள் US போகும்போது மிகப்பெரிய அளவில் மிக முக்கியமான திட்டங்கள், மிக முக்கியமான நிறுவனங்கள் கிட்ட இருந்து நம்ம முதலீடுகள் வரப்போம்.